Your time starts now. வணக்கம் நண்பர்களே. நான் ஒரு தலைப்பில் பேசவில்லை, ஒரு கதையை கூற வந்துள்ளேன். ஒரு சிறு கதையாயினும் இந்த கதையின் வரலாறும் தாக்கமும் மிகவும் பெரியதாகும். அப்படிப்பட்ட ஒரு மருத்துவ வரலாறு, துணிவினாலும் கடும் முயற்சியினாலும் உயர்ந்த மனிதரின் ஒரு கதையை கொண்டு வந்துள்ளேன். இமயமலைக்கு பொன்னாடை போற்றும் முயற்சியிலே உங்கள் முன் வேணுவேதா. இவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? வெர்னர் ஃபார்ஸ்மன் 1904 ஆகஸ்ட் 29 அன்று பெர்லினில் பிறந்தார். ஆஷ்கானிசிஸ் ஜிம்னாசியம் பள்ளியில் படிப்பை முடித்த பிறகு பெர்லின் பல்கலைக்கழகத்தில் மருத்துவத்தை பயின்றார். இது என்ன என்று தெரியுமா? கார்டியாக் கத்தீட்டரைசேஷன் என்பது இதயத்தில் ஒரு அறை அல்லது இரத்த குழாயில் ஒரு கத்தீட்டரை செலுத்தும் செயல்முறை ஆகும். இது நோயறிதல் மற்றும் சிகிச்சை சார்ந்த நோக்கத்திற்கு இன்று பயன்படுத்தப்படுகிறது. அன்று இன்று மிகவும் எளிமையாக குறைந்த அளவு ஊடுருவலான ஒரு வழக்கமான நோயறிதல் முறையாக இருக்கிறது. ஆனால் அன்றோ இதயம் போன்ற மிகவும் முக்கியமான ஒரு உடல் உறுப்பை நேரடியாக அணுக வழி இல்லை. நோய் என்னவென்று அறிய இயலாமல், அறிந்தும் வேகமாக மருந்தை தர இயலாமல் பலர் பெரும் துயரில் இருந்த நேரம். அதற்கான தீர்வுதான் இது, கார்டியாக் கத்தீட்டரைசேஷன். தனது மருத்துவ அறிவிலும் மிகுந்த முயற்சியிலும் ஒரு 25 வயது இளைஞர் கண்டுபிடித்ததே இந்த கார்டியாக் கத்தீட்டரைசேஷன். இப்பொழுது நீங்கள் கேட்கலாம், என்ன நிவேதா, கதையையும் கூறிவிட்டாய், கதாநாயகனையும் கூறிவிட்டாய், கதை முடிவையும் கூறிவிட்டாய், இனி என்ன சுவாரஸ்யம் இருக்கும் என்பது. நான் கூறுகிறேன் நண்பர்களே, இது கதை அல்ல, வரலாறு. கதையின் முடிவோடு இந்த கதையின் ஆற்றல், துணிச்சல், எதிர்ப்பு மற்றும் குழப்பத்திலே இந்த கதையை கொண்டு போகும். வாருங்கள், நாமும் போவோம். பின்னணி: 1929 எபர்ஸ்வேட் என்னும் நகரத்தில் அகஸ்டஸ் விக்டோரியா மருத்துவமனையில் இளம் இன்டர்னாக பணியாற்றி கொண்டிருந்தார் போர்ஸ்மன். சோர்வும் ஆர்வமும் இரு கைகளாக கொண்டிருந்தார் இவர். நீண்ட இரவு பணியில் இவர் சிந்தித்தாராம். இதயத்தை நேரடியாக கண்காணிக்க இருந்த நோயறிதல் முறைகள் போதுமானது இல்லையே. அவை முழுமையான ஒரு தீர்மானத்தை எடுக்க உதவவில்லையே. இதை சரி செய்ய வேண்டும் என்று இவர் நினைத்தார். அதற்காக அவர் இடைவிடாது உடல் இயக்கம் மற்றும் இதவியல் தொடர்பான பல பாடநூல்கள் மற்றும் அறிவியல் இதழ்களை படித்தார். ஒரு நாள் அவருக்கு தோன்றியதாம், இதயத்தை ஆய்வு செய்ய ஏன் நாம் மூத்திர குழாய் கத்தீட்டரை பயன்படுத்தக்கூடாது என்று. தனது யுரேகா தருணத்தை மகிழ்ச்சியில் அடைந்தார் போர்ஸ்மன். அதை மருத்துவ இயக்குனர், பிரபல மருத்துவர் ஸ்னெய்டரிடமும் கூறினார். அதற்கு ஸ்னெய்டர், இது உயிருள்ள ஒரு நோயாளிக்கு செயல்படுத்துவதற்கு மிகவும் ஆபத்தானது என்று கூறினாராம். ஏனெனில் மருத்துவர்களின் ஹிப்போக்ரேட்டஸ் உறுதிமொழியில் முதல் வரை கூறுகிறது, பிரைமம் டூ நாட், நோயாளிகளுக்கு தீங்கு விளைவிக்காமல் இருப்பதே முதல் கடமையாகும் என்று. இதை கூறி போர்ஸ்மேனின் யோசனையை அவர் நிராகரித்தார். தனது மருத்துவ வாழ்க்கையை கூறிய வார்த்தைகளால் தளர்ந்து போகாமல், தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சித்தன் மெய்வருத்து கூலி தரும் என்ற குரலுக்கேற்ப அவர் அமைதியாக செயல்பட்டு சிறிய விவரத்தையும் திட்டமிட்டு உயிருள்ள நோயாளிக்கு தானே முடிவெடுத்தார். உபகரணங்களை பொறுப்பாக கவனித்துக் கொண்டிருந்த செவிலி கர்டா டிட்ஸ்டனிடம் அவர் உதவி கேட்டார். அதற்கு கர்டாவும் ஒப்புக்கொண்டார். ஆனால் அந்த செயல்முறையை போர்ஸ்மன் தனக்கு செய்யாமல் செவிலியான எனக்கு செய்ய வேண்டும் என்ற நிபந்தனையுடன். போர்ஸ்மனுக்கு இப்பொழுது ஒரே குழப்பமாயிற்று. தவறாகிவிட்டால், செவிலிக்கு ஏதாச்சும் நீந்து விட்டால், செவிலி வைத்த நம்பிக்கையா அல்லது அவர் படிப்பில் அவர் வைத்த நம்பிக்கையா? செவிலிக்கா தனக்கா? யோசித்தார். செவிலியை அறுவை மேசையில் கட்டி போட்டு அவரின் கையில் மயக்க மருந்து, லோக்கல் அனஸ்தீசியா கொடுப்பதை போல நடித்து உண்மையில் அந்த செயல்முறை தனக்கே செய்து கொண்டார்.
தனக்காக மற்றொருவரை பயன்படுத்த விரும்பவில்லை ஃபோர்ஸ்மேன். அவர் தனது இடது முன்கை வடிகுழாய் லெஃப்ட் ஆன்டிகியூபிட்டல் வெயின் வழியாக நன்கு எண்ணெய் தீட்டப்பட்ட ஒரு யுரித்ரல் கத்தீட்டரை செலுத்தினார். கத்தீட்டரை கை வழிக்குழாயில் செலுத்தப்பட்டதும் அவர் உடனடியாக எக்ஸ்ரே அறைக்கு ஓடி புளூரோஸ்கோபி திரையின் மூலம் அதன் நெகிழியை எடுத்தார். கத்தீட்டரை மெதுவாக மேலும் மேலும் உள்ளே செலுத்தி இதயத்தின் வலது அறை ரைட் சேம்பர் அடையும் வரை செலுத்தினார். பின்னர் இதை எக்ஸ்ரேயின் மூலமாக புகைப்படுத்தார். நண்பர்களே, நாம் பார்த்து கொண்டிருப்பதுதான் வெர்னர் ஃபோர்ஸ்மேன் என்ற 25 வயது மாணவனின் துணிச்சலில் வந்த உலகத்தின் முதல் கார்டியாக் கத்தீட்டரைசேஷனுடைய எக்ஸ்ரே. பல சிறந்த கண்டுபிடிப்புகளில் போல இதற்கும் உடனடியாக தகுந்த வரவேற்பு கிடைக்கவில்லை. 1980ஆம் ஆண்டு பிறகுதான் டிக்கின்சன் ரிச்சர்ஸ் மற்றும் ஆண்ட்ரே கோனார்ட் ஆகியோர் கார்டியாக் கத்தீட்டரைசேஷனுக்கு உயிரளித்தனர். அது பல்வேறு சூழல்களில் அப்பொழுதுதான் பயன்படுத்த தொடங்கப்பட்டது. 1956ஆம் ஆண்டு முதல் கார்டியாக் கத்தீட்டரைசேஷன் பரிசோதனைக்காக வெர்னர் ஃபோர்ஸ்மேனுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. இன்று கார்டியாக் கத்தீட்டரைசேஷன் என்பது ஒரு வழக்கமான மருத்துவ நடைமுறையாக உள்ளது. இது பல்வேறு இதய நோய்களை கண்டறிவது மட்டுமல்லாமல் அதற்கு நேரடியாக சிகிச்சை அளிப்பதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. இதற்கான அடித்தளத்தை அமைத்தது வெர்னர் ஃபோர்ஸ்மேன், அவரின் துணிச்சலான சுய பரிசோதனையே. ஆதலால் நண்பர்களே, நாம் இந்த கதையின் மூலம் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், சிறிதளவு ஆர்வம், பெரும் துணிச்சல் மற்றும் ஆழமான ஆய்வு கற்றல் ஆகியவை வாழ்நாள் முழுவதும் நினைவில் நிற்கும் ஒரு கண்டுபிடிப்பிற்கு வழிவகுக்கும். அதை நோக்கி நாமும் செல்வோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.